அப்போவே கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்த? இல்லடி நான் அப்போவே அதான் அந்த விஷயத்த அப்போவே நான் பண்ணியிருந்தேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன பண்ணுவ? பரவாயில்ல விட்டுறா, நாம பார்க்காததாடா. ஜாலியா இருக்க. நைட் மச்சான் இந்த இடத்துல நீ எனக்கு அஃபெக்ஷனேட்டடா நான் உன்னை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்றதையும் சொல்கிறேன். ஒரு இடத்துல சொல்லி நான் என்னதான் பண்ண முடியும்? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஐயோ ஐயோ ஐயோ. சரி எங்க என் காப்பு வச்சிருக்கேன். வச்சிருக்கிறதுக்கா கொடுத்தேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? அது நான் ட்ரெஸ் கழட்டுமா அது பாட்டு கலந்து எங்கேயோ தொலைச்சிட்டேன். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. எங்க நிஜமா இருக்கு. தொலைச்சிட்டியா? என்னோட ரெண்டும் இருக்கு. இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? நான் தர்ஷிகா கிட்ட பண்ணது வந்து அது ஒரு மிஸ்டேக், ஒரு தப்பு. பேச வேணாம் அப்படி சொன்னா எப்படி பாக்ஸ்? அதெல்லாம் முடியாது, போயா. நீ எப்படி அதை எடுத்துக்கிட்ட அப்படின்றது எனக்கு தெரியலன்ற ஒரு கவலை எனக்கு ரொம்ப மேஜரா இருந்துச்சு. நான் எப்படி எடுத்துக்கணுமோ அப்படிதான் எடுத்துருக்கேன். ஐயோ சொல்லும் போது கேட்கலையே, நாய் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அவ என்ன கலட்டி விட்டது கூட பரவாயில்ல மாப்பிள்ள. பக்கத்துல அவ மூஞ்சிய பத்தியா திருவிழாவில் டெல்லி அப்பள விக்கிற மாதிரி இருக்கா. சில்லித்தனமா பண்ணி வாழ்க்கையில ரொம்ப ரெக்ரெட் பண்றேன். சேச்சே, நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி. புரிஞ்சா சரி. இதை மட்டும் எமோஷனலா எடுத்துக்காதன்னு 1000 வாட்டி சொன்னேன். ஏன் இப்படி ஒரு பண்ண நினைச்சு ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். தேவையா உனக்கு இதுன்ற மாதிரி என்னப்பா இது?